ரெண்டு பிரபலமான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் அமெரிக்காவில் போயிட்டு இருக்கு. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் ரொம்ப இந்த ஃபாஸ்ட் 5 months ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஆக்சுவலாக ட்ரம்ப் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு அதிபராவதுக்கு எலான் மஸ்க்கு தன்னுடைய கம்பெனி பணத்திலேருந்து 2000 கோடி ரூபாய் இந்திய மதிப்பிட்ட 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. இதை வெளிப்படையாகவே அறிக்கையாகவே ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அதனால ட்ரம்ப் அதிபரான உடனே எலான் மஸ்க்கு ஒரு லீடிங் பொசிஷனும் கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டுடைய செலவுகளை குறைக்கிறதுக்கு ஐடியாவுகளை கொடுக்குற ஒரு லீடராகவே எலான் மஸ்கை ட்ரம்ப் நியமித்தார். அதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு எலான் மஸ்க்கு கொடுத்த ஐடியானால அமெரிக்க கவர்மெண்ட்லேருந்து நிறைய எம்ப்ளாயிஸை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இப்படி போயிட்டு இருந்த இவங்க உறவு மே 17 ஒரு பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை ட்ரம்ப் பாஸ் பண்ணதுனால இந்த பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் மூட்டிக்கிச்சு. என்ன ஆச்சுன்னா அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியத் தொகை நிறுத்தப்படும் என்றும் 2034 அப்புறம் 8.3 மில்லியன் அமெரிக்க மக்களுக்கு எந்தவித மருத்துவ சலுகையும் வழங்கப்பட மாட்டாது என்றும் அந்த பில்லை தெளிவாக மசோதா மாதிரி பாஸ் பண்ணியிருக்காரு நம்முடைய ட்ரம்ப். இதனால கோபம் அடைஞ்ச எலான் மஸ்க்கு மே எண்டில் அந்த குழுவை விட்டு அமெரிக்கா கொடுத்த அந்த லீடு பொசிஷனை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு சும்மா இல்லாமல் சோசியல் மீடியாவில் ட்ரம்ப்பை தாக்கி நிறைய விமர்சனங்களை போட்டுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை பற்றி நிறைய உண்மை எனக்கு தெரியும், இவர் அதிபர் இருக்கவே லாய்க்கு இல்லை, வேற யார் ஒருத்தர் அதிபராக போடலான்னு மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த ரஷ்யாவுடைய முன்னாள் பிரதமர் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு பதிலாக எலான் மஸ்குடைய கம்பெனி டெஸ்லாவுடைய பங்கை கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலான ட்விட்டரையும் போட்டிருக்காரு. நம்ம மஸ்க் அதுக்கும் சரிச்சு இல்லைங்க, அதுக்கு ஒரு ஆட்டின பறக்க விட்டுருக்காருங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அமெரிக்காவில் இன்னுமே.